இப்படி சுஹோ தூதுவனை காண்டி ஏத்திட்டு அந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூஸ்ன்றது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் பூந்துட்டான். அப்படி யாரு சுஹோவோட வீட்டை உடைச்சிட்டு வந்து உள்ள உட்காந்துருக்கான்னு பார்த்தோம்னா அது வேற யாரும் இல்ல, டாங்ஸோ தான். இந்த பைப்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயில் பிரேக் நடந்திருக்கும்ல, அந்த ஜெயில் பிரேக் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருப்பான். அந்த ஜெயில் பிரேக்கோட இறுதியில இந்த டாங்ஸுவோட அண்ணன் டாங்ஸுக்கு இறந்து போயிருப்பான். பட் இந்த பைப்ல அவங்க அண்ணனுக்காண்டி ரிவெஞ்ச் வாங்க வந்திருக்கானு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த ஜெயில் பிரேக்க பிளான் பண்ணது இவன் தானே. சோ அந்த ஜெயில் பிரேக் பிளானை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணது சூஹோ தான். இவனோட அந்த ஜெயில் பிரேக் பிளானை சூஹோ தடுத்ததுனால தான் நம்ம சூஹோ அவெஞ்ச் பண்றதுக்காண்டி வந்திருக்கான். இவன் சூஹோவோட வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் சூஹோவோட ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு சூஹோவோட ஃபேமிலி சூஹோ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் உட்காந்துருப்பான். பட் நம்ம சூஹோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரதை பார்த்தோன்னே பைப்ல காண்டாயி டைரக்டா சூஹோ கூட சண்டைக்கு ரெடியா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஊஜின்சில் இருக்காரு இல்லையா, அவர் ஏற்கனவே இந்த மாதிரி டாங்ஸோ உன்னை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஜெயில் பிரேக் இன்சிடென்ட்ல சூஹோ தான் ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ டாங்ஸோ உன்னை பழி வாங்க வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஒருவேளை முன்னாடி அப்பிரானா அவன் கூட சண்டை போறதை தவிர்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சில் சூஹோ வான் பண்ணிருப்பாப்ல. பட் நம்ம சூஹோ அதை கேட்பான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. சோ நம்ம சூஹோ டாங்ஸோ கிட்ட இங்க பாரு, நீ கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டனா நம்ம இங்கே சண்டை போட வேணாம், வேற எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சூஹோ டாங்ஸு கிட்ட சொல்ல. பட் இந்த டாங்ஸு பைப்ல நம்ம சூஹோ சொல்றதை கேட்டு நான் எதுக்கிட்ட ஓம் பேச்சில் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்ட சூஹோ கிட்ட சொல்ல. அப்போ நம்ம சூஹோ அவன் பக்கத்துல இருந்த பில்லர்ல ஓங்கி ஒரு குத்து விட்டோன்னு அந்த பில்டிங்ல இருந்து ஏகப்பட்ட அலாரம் ஸ்கியாமியான கத்த ஆரம்பிக்குது. அப்போ நம்ம சூஹோ டாங்ஸு கிட்ட என்னோட அங்கிள் எப்போதுமே என்ன நினைச்சு கொஞ்சம் பயப்படுவாப்ல. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் வந்துருவாங்க. சோ அவங்க வந்து நம்மளோட சண்டையை இன்டர்ப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேற இடத்துக்கு போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்ல. அதை கேட்ட டாங்ஸு லைட்டா கொஞ்சம் காண்டாகிறான். பட் வேற வழி இல்லையா, அதனால நம்ம சூஹோ சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்க ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அப்போ அந்த பில்டிங் குள்ள போனோடனே நம்ம டாங்ஸு சூஹோ கிட்ட உன்னோட பேச்சு தோணல, என்ன பார்த்து உனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாத மாதிரி இருக்கு. சோ நியூஸ்ல சொன்னதெல்லாம் உண்மைதானா? நீ நிஜமாலே ரீஅவேக்கனிங் பண்ணிருக்க அப்படின்னா நீ என்ன லெவல்ல இருக்க? எஸ் ரேங்கா இல்ல என்ன ரேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸு சூஹோ கிட்ட கேட்க. அதை கேட்டு நம்ம சூஹோ டாங்ஸு கிட்ட இன்னும் என்னோட பவர் லெவலை செக் பண்ணி பார்க்கல, அதனால நான் என்ன ரேங்க் ஹண்ட்ரட்ன்றது எனக்கு இன்னும் தெரியல. அண்ட் உனக்கு எப்படி அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்லாம் கிடைச்சிச்சுன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ டாங்ஸு கிட்ட கேட்க. அப்போ அதை கேட்ட டாங்ஸுக்கு ஸ்டார் ஃபிராக்மெண்டா, உனக்கு என்ன ஸ்டார் ஃபிராக்மெண்ட் தேவைப்படுதா? அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் வீக்கான பயப்படைங்க தான் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை நம்பி இருப்பாங்க. நீ ஈஸியா ஒரு லக்ல எஸ்ரா ஹண்டர் பவர்ஸ் அட்டென்ட் பண்ணோடனே பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்க போலியே. ஆனா எல்லா எஸ்ரா ஹண்டர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு எஸ்ரா ஹண்டர்ஸோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸோ அவனோட பவர்ஸை பயங்கரமா ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு வரான். ஆக்சுவலி இந்த டாங்ஸோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் எல்லாத்தையுமே தூதுவன் கிட்ட இருந்தா வாங்கிருப்பான்ற மாதிரி இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம்ல. பட் நம்ம டாங்ஸோ பாத்தீங்கன்னா தூதுவன் கிட்ட இருந்து அதை வாங்கல. அதுக்கு பதிலாக மார்க்கெட்ல வேற யார்கிட்ட இருந்ததா இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை டாங்ஸோ வாங்கியிருக்கான். சோ வேற யாரு இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் உருவாக்குறாங்கன்றத போக போக நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இப்போதைக்கு டாங்ஸோ சூஹோ முன்னாடி அவனோட பவர்ஸை பயங்கரமா ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு நடந்து வர. அப்போ அதை பார்த்து நம்ம சூஹோ விங்சன் கூட அவனோட பவர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அதே சமயத்துல நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எஸ்ரா ஹண்டர் கூட சண்டை போட போறேன். சோ இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அவன் நின்றுகிட்டு இருந்த இடத்துல இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி டாங்ஸோ மேல அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை லான்ச் பண்றதுக்காண்டி போறான். பட் இந்த டாங்ஸோ அசால்ட்டா சூஹோவோட அந்த அட்டாக்கை நோட்டீஸ் பண்ணி தரையில ஓங்கி ஒரு மிதிக்க அவன் மிதிச்ச ஃபோர்ஸ்ல பக்கத்துல இருந்த இடம் பொளந்து கீழே இருந்த கல்லு நம்ம சூஹோவை அடிச்சு மேல வரைக்கும் பறக்க விடுது. அப்ப நம்ம டாங்ஸோ சூஹோ கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஒரு சம்மன் டைப் ஹண்டரா இருந்தாலும் நீ என் பக்கத்துல வந்து சண்டை போட முயற்சி பண்ணிருப்ப. உன்னோட அந்த ரா ஸ்ட்ரென்த் வச்சு நீ தோக்கடிச்சலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா அந்த பிளாக் கிரியேச்சர்ஸ் வெளியே கொண்டு வந்து அதை வச்சு சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி டாங்ஸோ அவனோட ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி சூஹோ மேல தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சூஹோ அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் டாஜ் பண்ணிட்டு டாங்ஸோ மேல அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஓங்கி ஒரு எத்து வரான். பட் அடி வாங்கின டாங்ஸோ ஒரு இன்ச் கூட நகர்ல. சொல்ல போனா சூஹோ அடிச்ச அடின்றது அந்த டாங்ஸோ பைபிளுக்கு ஏதோ கிச்சு கிச்சு காட்டின மாதிரி இருக்கு. அப்ப டாங்ஸோ சூஹோ அடிச்ச இந்த அடிக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கா சூஹோவை அடிச்சு பறக்க விடுறது மட்டும் இல்லாம தொடர்ந்து சூஹோ மேல ஏகப்பட்ட அட்டாக்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம சூஹோ பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டாங்ஸோ சூஹோ கிட்ட நிஜமாலே உன்னோட இந்த ரா ஸ்ட்ரென்த் வச்சு நீ டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? நீ உன்னோட அந்த பிளாக் கிரியேச்சர்ஸ் வெளியே வர வச்சு என் கூட சண்டை போட்டாலுமே உன்னால இந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டாங்ஸோ சூஹோ கிட்ட சொல்ல. அப்ப அதை கேட்டு நம்ம சூஹோ என் மனசுக்குள்ள இந்த பைபிளுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நான் டுட்டோரியல் சூஹோ கூட சண்டை போடும்போது ஃபீல் பண்ண பிரஷர்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது டாங்ஸுக்கு வெறி கொண்டு வேங்கியா நம்ம சூஹோ மேல ஒரு பயங்கரமான அட்டாக் லான்ச் பண்றதுக்காண்டி வரான். கிட்டத்தட்ட அந்த அட்டாக்ன்றது சூஹோ மேல விழுந்துருது. பட் நம்ம சூஹோ அதை பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலுமே அந்த அட்டாக்ல ஏற்பட்ட இம்பாக்ட்னால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. பட் நம்ம சூஹோ இந்த டாங்ஸுக்கோட அட்டாக்கை பிளாக் பண்றது மட்டும் இல்லாம அவனோட ஷேடோ ஸ்பியரை டாங்ஸுக்கோட கையில குத்தி இறக்கி ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருப்பான். அப்போ இந்த ஷேடோ ஸ்பியரை பார்த்த டாங்ஸுக்கு இந்த பொடிப்பையன் எப்போ உன்னோட வெப்பனை வெளியே
எடுத்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க புகை மூட்டத்துக்குள்ள நின்றுகிட்டு இருந்த நம்ம சூஹோ பெரு கிட்ட ஒரு என்ஹான்ஸ்ட் எஸ்ரா ஹண்டர் கூட என்னோட எந்த எபிலிட்டி யூஸ் பண்ணாம சண்டை போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஹானஸ்ட்லி நான் இவ்வளவு நல்லா சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே இவன் கூட சண்டை போடுறதுக்காண்டி மொத்தமா ஸ்ட்ரென்த்ல செலவு பண்ணிட்டேன். பட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணி தானே ஆகணும். சரி ரைட்டு, இனிமேல இருந்து கொஞ்சம் சீரியஸா சண்டை போடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ அவனோட பவர்ஸை பயங்கரமா அந்த இடத்துல ஃபிளெக்ஸ் பண்றான். இப்படி நம்ம சூஹோ அவனோட பவர்ஸை பயங்கரமா ஃபிளெக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சூஹோ அவனோட ஷேடோ ஐட்டம்ஸ் ஆன ஷேடோ காண்ட்லெட், ஷேடோ ஆர்மர், ஷேடோ பூட்ஸ்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு டாங்ஸு முன்னாடி வந்து நிப்பான் பாருங்க. இப்படி சூஹோ டாங்ஸு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டீமன் மாதிரி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம டாங்ஸுவை பார்த்து என்ன டாங்ஸு ரெண்டாவது ரவுண்டுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ டாங்ஸுவை பார்த்து கேட்பான் பாருங்க. தக்காளி இந்த சீக்வன்ஸ்லாம் நான் மான்வலை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில்லறையை சதற விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு மரண முகமா இருந்துச்சு. அப்போ ஃபுல் ஆம்டப்பா நிக்கக்கூடிய நம்ம சூஹோவை பார்த்த டாங்ஸு இந்த மாதிரி குப்பையெல்லாம் உடம்புல மாட்டிக்கிட்டா உன்னால என்னை தோக்கடிக்க முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸு சூஹோ கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் சூஹோவோட உடம்புல இருந்து ஃபிளக்சுவேட் ஆகிற அந்த டார்க் மேட்டரை பார்த்து பயங்கரமா மிரண்டு போறான். இப்படி டாங்ஸுக்கு அந்த டார்க் ஃபிளக்சுவேஷனை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நம்ம டாங்ஸுக்கு ஜின்வு மேல பயங்கர ஹேட்டட்ன்றது இருந்திருக்கும். அந்த ஹேட்டடோட வெளிப்பாடா டாங்ஸு அந்த டார்க் ஃபிளக்சுவேஷனை பார்த்தோன்னே அவனுக்கு ஜின்வு ஞாபகத்துக்கு வரது மட்டும் இல்லாம அவன் ஜின்வு கையால இறந்தது, ஜின்வுக்கு கீழே கிரீட்ன்ற பேர்ல அடிமை மாதிரி வேலை பார்த்தது அப்படின்ற எல்லாமே நம்ம டாங்ஸுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா நம்ம டாங்ஸு வேற யாரும் இல்ல, ஜின்வோட ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்டான ஷேடோ சொல்ற அந்த கிரீடு தான். போன உலகத்துல நம்ம ஜின்வு இதே டாங்ஸுவை போட்டு தள்ளி தான் கிரீடுன்ற ஷேடோ சொல்ற கிரியேட் பண்ணிருப்பான். அந்த கிரீடு சூஹுக்கு கீழ அடிமை மாதிரி வேலை செஞ்ச எல்லாமே டாங்ஸுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வருது. இப்படி டாங்ஸுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தோடனே பயப்ல பயங்கரமா வெறியாக ஆரம்பிக்கிறான். அப்ப டாங்ஸு இந்த மெமரிஸ் எல்லாமே என்னோடது தான், இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் இவ்வளவு மறந்துருக்கேன், அந்த சங் ஜின்வுவை நான் சும்மா விட மாட்டேன். யோசிச்சு பார்த்தா சங் சூஹோட வீட்டுல இந்த ஃபேமிலி போட்டோல நான் சங் ஜின்வுவை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த பயப்ல சங் ஜின்வுவோட மகனா தான் இருக்கணும். ஆனா இப்போ இந்த உலகத்திலேயே சங் ஜின்வு ஒரு ஹண்டர் அல்ல, அவன் எங்க போனா, ஒருவேளை அவன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்த ஒரு மூவ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி டாங்ஸு இந்த பக்கம் வெறியாகிட்டு இருக்கு. அப்போ நம்ம சூஹோ டாங்ஸு இந்த மாதிரி சங்ஜினுன்னு சொன்ன விஷயத்தை கேட்டிருப்பான். இவனுக்கு எப்படி அப்பாவோட பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பெரு கிட்ட கேட்க, அப்போ நம்ம பெரு சூஹோ கிட்ட இந்த டாங்ஸுக்கும் உங்க அப்பாவுக்கும் பெருசா செட் ஆகல, சோ கடைசியில இந்த பைப்ல உங்க அப்பாவோட கையால செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு கீழே கிரீட்ன்ற பேர்ல ஒரு ஷேடோ சோல்ஜரா இருந்தான், அதனால இவனுக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரு சூஹோ கிட்ட சொல்ல, அப்போ அதை கேட்டு நம்ம சூஹோ மெமரிஸை திரும்ப கொண்டு ஒரு கீயை இன்சர்ட் பண்ணாம இவனுக்கு எப்படி பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பெரு கிட்ட கேட்க, அப்ப பெரு சூஹோ கிட்ட இந்த மாதிரி ஊஜின் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவருமே அவரோட பழைய மெமரிஸை தானாவே ரீகெயின் பண்ணிக்கிட்டாரு, சோ இவனுமே அதே மாதிரி அவனோட மெமரிஸை தானாவே ரீகெயின் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி நம்ம பெரு சூஹோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏற்கனவே கொலவரியில் இருந்த டாங்ஸு நம்ம சூஹோவை வெறி கொண்டு வெங்கி அடிக்க வரான். இப்படி டாங்ஸு தொடர்ந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸை சூஹோ மேல லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா, அது எல்லாத்தையுமே நம்ம சூஹோ பிளாக் பண்றான். அப்போ டாங்ஸு அவன் மனசுக்குள்ள இந்த பைப்லயும் அவன் அப்பா மாதிரியே ஷேடோஸ் தான் யூஸ் பண்றான், இவனுக்கும் அதே எபிலிட்டி தான் இருக்கு, பட் இவன் ஜஸ்ட் ஒரு பொடி பையன் தான், சோ எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைச்சிருக்கு. அந்த சங்ஜின்வு என்னை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கும் என்னை அசிங்கப்படுத்தினதுக்கும் அந்த சங்ஜின்வுவோட மகன் இந்த சங் சூஹோவோட உசுர் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டாங்ஸு வெறி கொண்டு வேங்கியா சூஹோ அட்டாக் பண்ண, பட் இவ்வளவு நேரமா பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம சூஹோ திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். சூஹோ டாங்ஸு கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டஞ்சன்ஸ் ரைட் பண்ணிருப்பான் இல்லையா, அப்போ அந்த டஞ்சன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஷேடோ ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிருப்பான். இப்படி அவன் கிரியேட் பண்ண எல்லா ஷேடோ ஐட்டம்ஸையுமே நம்ம சூஹோ இன்வென்ட்ரியில போய் தான் வெளியே எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவனால ஜஸ்ட் அந்த ஷேடோல இருந்து ஈஸியா அவனோட ஷேடோ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுக்க முடியும். இப்படி சூஹோ அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு பயங்கர ஈஸியா இருக்கனால நம்ம சூஹோ டக்கு டக்குன்னு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எடுத்து டாங்ஸு மேல தொடர்ந்து ஏகப்பட்ட ஓட்டையை போட ஆரம்பிக்கிறான். அப்ப டாங்ஸு இவனோட திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப சூஹோ இந்த கிரிம் ரீப்பர்ல ஒரு வெப்பன் வச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வெப்பன் எடுத்து டாங்ஸுவோட கழுத்தை வெட்டுறான். பட் டாங்ஸு சாகிற மாதிரியே தெரியல. அந்த சமயத்துல டாங்ஸு அவன் மனசுக்குள்ள இவனால ஈஸியா அவனோட வெப்பன்ஸ் ஸ்விட்ச் பண்ண முடியுது, இது என்னடா எபிலிட்டி, இந்த எபிலிட்டியை சங்ஜின்வு யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி டாங்ஸு அவன் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம பெரு அதோட மனசுக்குள்ள யங் மூனாக் ஸ்ட்ராங் ஆகிட்டே வராரு. இவன் ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட அவர் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகுறாரு. லெவல் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலனாலும் ஸ்கில் அண்ட் டாக்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட்ன்றது யங் மூனார்க்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பெரு அதோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு டைரக்டா ஜின்வு கிட்ட பேசுது. பட் அது ஜின்வுக்கு கேட்குமா என்னன்றது தெரியல. பட் அப்ப பெரு, மை லார்ட், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா யங் மூனார்க் உங்க கூட சேர்ந்து சண்டை போடக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, கூடிய சீக்கிரத்துல அந்த நாள் வந்துரும்னு நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம சூஹோ அவனோட டேகரை வச்சு டாங்ஸு
மேல அவனோட ஸ்ட்ரோம் ஸ்லாஷை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கட்டை லான்ச் பண்ணி டாங்ஸுவை வெட்டி சாய்க்கிறான். இப்படி ஏகப்பட்ட வெட்டுக்களை வாங்கின டாங்ஸு சூஹோவை பார்க்கும்போது அவனோட கண்ணுக்கு அவன் முன்னாடி நின்றுகிட்டு இருந்த சூஹோ கிட்டத்தட்ட ஜிம்மு மாதிரி தெரியறான். அப்போ அதை பார்த்த டாங்ஸு வெறியாகி அவனோட பவர்ஃபுல்லான ஒரு ப்ளோவை தரையில லான்ச் பண்றான். இப்படி டாங்ஸு அடிச்ச அடியில அந்த இடம் மொத்தமும் டிஸ்ட்ராய் ஆகுது. இப்படி அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவில் நம்ம டாங்ஸு அந்த இடத்துல இருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பொடி பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கல. இப்போதைக்கு நான் இவன் கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அடுத்த தடவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இவன் வீக்கா இருக்கப்போ இல்லைனா இவனுக்கு பிடிச்சவங்களை கடத்தி நான் இவனை மிரட்டுறப்போ கண்டிப்பா இவனால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அடுத்த தடவை நான் கண்டிப்பா உனைய போட்டுலாம் போட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸு தலை தெரிக்க அந்த இடத்துல இருந்து ஓடுறான். பட் நம்ம சூஹோ இந்த டாங்ஸுவை எஸ்கேப் ஆக ஓடுற மாதிரி தெரியல. பயபிள டாங்ஸுவை விரட்டி பிடிச்சு அவனை அடிச்சு நாக் டவுன் பண்றது மட்டும் இல்லாம டாங்ஸுவோட ஷோல்டர்ல ஒரு டேகரை இறக்கிட்டு இருப்பான். அப்போ டாங்ஸு நம்ம சூஹோ கிட்ட, என்னடா நீ உங்க அப்பா மாதிரியே நீ ஒரு அடிமையை மாத்த போறியா? நான் கண்டிப்பா உனக்கு அடிமையாக மாட்டேன். நான் என்னத்தையாச்சும் பண்ணி உன்னோட பவர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நானே உன்னையும் உங்க அப்பாவையும் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி டாங்ஸு சூஹோ கிட்ட சொல்ல, அப்போ அதை கேட்ட சூஹோ, உன்னால என்னையே தோக்கடிக்க முடியல, நீ எப்படி எங்க அப்பாவை தோக்கடிப்ப? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உனக்கு அதை பண்றதுக்கு நேரமும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொன்னோடனே டாங்ஸு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். சங் சூஹோ அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸு கத்த நம்ம சூஹோ கொஞ்சம் கூட யோசிக்காம டாங்ஸுவோட கழுத்தை வெட்டி அவனை அங்கேயே கொன்றுவான். இப்படி ஜின்வோ டாங்ஸுவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் பெரு கிட்ட, நீ ஷேடோ சோல்ஜரா மாறினதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி சூஹோ பெரு கிட்ட கேட்பான். அதை கேட்ட பெரு சூஹோ கிட்ட, உங்களுக்கு கீழே வேலை செய்யறதே எங்களுக்கு ஒரு பெருமை தான் அப்படின்ற மாதிரி பெரு சூஹோ கிட்ட சொல்லிட்டு அதோட மனசுக்குள்ள ஷேடோ சோல்ஜரா மாறுறது கிட்டத்தட்ட ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறமும் ஒரு லாயல் சோல்ஜரா அந்த யூஸருக்காண்டி சண்டை போடுவான். அந்த ஷேடோ சோல்ஜர்ஸால தானவே யோசிச்சு முடிவுகள் எடுக்க முடியும். பட் ஷேடோ ஐட்டம் அப்படி கிடையாது. ஷேடோ ஐட்டம்ல ஜஸ்ட் பவர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வெறும் அதோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த புக்கை நம்ம சூஹோ டாங்ஸுவோட உடம்புல இருந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காண்டி அவனோட மந்திர வார்த்தையான அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சூஹோ டாங்ஸுவோட உடம்புல இருந்து அவனோட ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்றான். பட் நம்ம டாங்ஸுவோட ஷேடோன்றது வெளியே வர மாட்டேங்குது, ரெசிஸ்ட் பண்ணுது. டாங்ஸு தான் சாகருக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் உனக்கு கீழே ஸ்லேவ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டாங்ஸு சாகருக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி பயபிள செத்ததுக்கு அப்புறம் சூஹோவோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை ரெசிஸ்ட் பண்றான். சூஹோ மறுபடியும் ரெண்டாவது தடவை அவனோட மந்திர வார்த்தையை யூஸ் பண்ணி மறுபடியும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கறான். பட் மறுபடியுமே அது ரிஜெக்ட் ஆயிருது. அப்போ நம்ம வெறும் டென்ஷன் ஆகி, தக்கலி கிரீடு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் யங் மோனாக்கோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கிரீடை பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்கு. அப்போ நம்ம சூஹோ டாங்ஸுவோட உடம்புல கையை வச்சு, இங்க பாரு டாங்ஸோ, உனக்கு எங்க அப்பா மேல எதுக்கு இவ்வளவு கோவமோ வெறியுன்றதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் நீ ஒரு வில்லன். ஸோ நீ எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு பவர்ஸ் தேவை. நான் ஸ்ட்ராங் ஆகணும். நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உனையை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஈவன் நீ ரெசிஸ்ட் பண்ணாலும் இந்த உலகத்தோட நல்லதுக்காண்டி உனைய ஃபோர்ஸ் பண்ணியாச்சு நான் இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை பண்ணியே திருவேண்டா ஹாங் டாங்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ கடைசி ஒரு தடவை டாங்ஸு மேல அவனோட மந்திர வார்த்தையை யூஸ் பண்ண டாங்ஸுவோட உடம்புல இருந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சா இல்லையா?